Common Half Yearly Examination 2024 9th Standard English. First question synonym furiously. Answer பார்த்தீங்க அப்படின்னா angrily. C option correct. Second question பார்த்தீங்க அப்படின்னா excess. Answer பார்த்தீங்க அப்படின்னா D option correct. Extra. Third question பார்த்தீங்க அப்படின்னா pictures. A option correct. Jugs. Fourth question antonym common. Opposite meaning பார்த்தீங்கன்னா D option correct. Uncommon. Fifth question பார்த்தீங்க அப்படின்னா sick. Opposite meaning A option correct. Healthy. Sixth question பார்த்தீங்க அப்படின்னா allowed. Opposite meaning C option correct. Quiet. Seventh question பார்த்தீங்க அப்படின்னா homophones. I can't dash it. D option correct. Bear it. Eighth question பார்த்தீங்க அப்படின்னா prefix கேட்டிருக்காங்க. B option correct. Subconscious. B option. Ninth question பார்த்தீங்க அப்படின்னா can't அதோட expansion கேட்டிருக்காங்க. C option correct. Cannot. 10th question பார்த்தீங்க அப்படின்னா phrasal verb கேட்டிருக்காங்க. Oranges. I was dash them. FONDOF. OF. D option correct. Fond of. 11th question adjective form கேட்டிருக்காங்க. Mount Everest is the highest peak in the world. C option correct. Highest. 12th question பார்த்தீங்க அப்படின்னா preposition கேட்டிருக்காங்க. நிஷா divided his toys dash her brothers and sisters. ரெண்டு பேத்துக்கு நடுவில் அப்படின்னா between கொடுக்கணும். அதே வந்து நிறைய பேத்துக்கு இடையில் அப்படிங்கும்போது among தான் கரெக்டான ஆன்சர். ஸோ brothers and sisters. C option correct. among. 13th question tense கேட்டிருக்காங்க. ஆல் சில்ட்ரன் டேஸ் சம்திங் நியூ எவ்ரிடே. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் கரெக்டு. லேர்ன். ஏன் சார் லேர்ன்ஸ் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. எவ்ரிடே அப்படின்னு வந்தாவே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். சரிங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது லேர்னும் வரும், லேர்ன்ஸுன்னு வரும். ஏன் சார் லேர்ன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா டேஸுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரலில் இருந்தது அப்படின்னா லேர்ன் கொடுக்கணும். சிங்குலரில் இருந்துச்சு அப்படின்னா லேர்ன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஆல் சில்ட்ரன் அப்படிங்கும்போது நிறைய பேர்த்த சொல்கிறாங்க, அது வந்து சப்ஜெக்ட் ப்ளூரல் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேர்ன் கொடுக்குறோம். லேர்ன்டு ஏசர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிடேன்னு வந்தாவே அது வந்து ரெகுலர் ஆக்ஷன். அதனால் ரெகுலர் ஆக்ஷன் வரும்போது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கொடுக்கணும். இந்த எவ்ரிடேக்கு பதிலாக நமக்கு வந்து ஒரு எஸ்டர்டே, லாஸ்ட் வீக்கு, லாஸ்ட் மந்த்து அப்படிங்கிற க்ளூவேர்டு வந்தது அப்படின்னா நம்ம லேர்ன்டு கொடுக்கலாம். அது பாஸ்ட் டென்ஸில் வரும். சரிங்களா? எவ்ரிடே அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும்? ரெகுலர் ஆக்ஷன் வந்தது அப்படின்னாவே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கொடுக்கணும். முன்னாடி இருக்க சப்ஜெக்ட்டு சிங்குலரில் இருந்துச்சு அப்படின்னா வெர்போடு சேர்த்து எஸ் கொடுக்கணும். ப்ளூரலில் இருந்தது அப்படின்னா வெர்பை அப்படியே எழுதணும். அவ்வளோதான் ஒரு விஷயம், பார்த்துக்கோங்க. 14th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ். டேஸ் வி ஆர் இம்ப்ரெஸ்ட் வித் தேர் பர்ஃபார்மன்ஸ் இன் ஜென்ரல். பி ஆப்ஷன் தான் கரெக்டு. இன் ஜென்ரல். ஸோ 14 கொஷின் ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மீதி இருக்க கொஷினும் உங்களுக்கு வந்து அப்படியே வீடியோவில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை ஆன்சர் பார்த்துக்கோங்க. நீங்கள் உட்காந்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹாஃப்லி எக்ஸாமுக்காகவும் படிச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாமுக்காக ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா?